தேவைகளிலே பண தேவை ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக கருதப்படுது. பொருளாதார ரீதியாக ஒருவருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இருந்தது அப்படின்னா தொடர்ந்து அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். இந்த பண ரீதியான பிரச்சனைகள் தீர்வதற்கும் உங்களுக்கு பணம் சேர்வதற்கும் பல கோடீஸ்வரர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு அற்புதமான நேரத்துல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. பங்குனி உத்திரமென்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். முருகனின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இப்ப இந்த பண தேவைகள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான அபரிதமான சக்தி இருக்கு. இந்த பணம், அதாவது மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில நிரந்தரமா குடியிருக்கிறதுக்கு நாம ஒரு செய்ய வேண்டிய பரிகாரத்திற்கான முக்கியமான நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பௌர்ணமி திதி வருது இல்லையா, அந்த திதி ஆரம்பிக்கக்கூடிய 1 மணி நேரம், எப்பவுமே முடியக்கூடிய 1 மணி நேரத்தை நம்ம சோடசகல நேரத்துல செய்யக்கூடிய பரிகாரத்தை செய்வோம். இந்த பணமும் மகாலட்சுமி தாயாரும் உங்க வீட்டில் நிரந்தரமா தங்கிறதுக்கு பௌர்ணமி திதி ஆரம்பிக்கக்கூடிய 1 மணி நேரமும் முடியக்கூடிய 1 மணி நேரமும் ஒவ்வொரு மாதமுமே நீங்க கேலண்டர் எடுத்து பார்த்தாலும் தெரியும். இல்லை உங்களுக்கு தெரியல, தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னா என்கிட்ட கூட கேளுங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன். அந்த 1 மணி நேரத்தில் என்ன செய்கிறீங்கன்னா, பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ, ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ 100 ரூபாயோ 1000 ரூபாயோ 10,000 ரூபாயோ எவ்வளோ நீங்கள் கையில் எடுத்து பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்ய நினைக்கிறீங்களோ அந்த தொகையை எடுத்து அது கூட தாமரை மலர், ஒரே ஒரு தாமரை மலர், தாமரை மலர் அடிக்கடி எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறவங்க தாமரை மணி மாலை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ பணம், தாமரை மணி மாலை, அது மேலே ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வச்சு பூஜையில் ஒரு தட்டில் மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வச்சு உங்களுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், 1 ரூபாயில் இருந்து கூட நீங்கள் வைக்கலாம். 1 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா, 10,000 ரூபாய், இல்லை 1 லட்ச ரூபா, உங்களுக்கு எவ்வளோ வைக்கணும்னு தோணுதோ, பௌர்ணமி திதி ஆரம்பிக்கக்கூடிய 1 மணி நேரம், அதே போல் முடியக்கூடிய 1 மணி நேரத்தில் பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி ஒரு நெய் தீபத்தை ஏற்றி பணத்தை வச்சு மனதார மகாலட்சுமி தாயாரை இருக்கை கூப்பி வணங்கிட்டு அந்த பணத்தை நீங்கள் கொண்டு போய் அதற்கு பிறகு பணம் வைக்கிற இடத்துல அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வச்சு முடிச்சிடணும். பணத்தை எடுத்து பூஜையில் வைக்கிறது அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே தான் இருக்கணும். திருப்பி பணம் வைக்கிற இடத்துல வைக்கிறது இந்த 1 மணி நேரத்தில் தான் இருக்கணும். இப்படி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பணம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. பணப்பற்றாக்குறை அப்படிங்கிற பேச்சுக்கே உங்களுக்கு நிச்சயமாக இடம் இருக்காது. இந்த ஒரு சின்ன சூட்சம பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. ஹரஹர சங்கர், ஜெய் ஜெய்சங்கர், மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.